பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: உங்களது உத்தமத்தை பார்த்து கேட்டாலும் கேட்காவிட்டாலும் கொடுப்பார். ஆதார வசனம் நெகேமியா 13:31. என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக நினைத்தருளும். தேவ தயவு பெற்றவர்களே, மேற்கண்ட வசனத்தில் நெகேமியாவின் வேண்டுதலை பார்க்கிறோம். நெகேமியா இப்படி ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், என்னை நினைத்தருள், எனக்கு நன்மை வேணும் என்று கேட்கிறான். இதை பற்றி பார்ப்போம். இதற்கு முன்னே நெகேமியா 13:22 வசனத்தில் இப்படி ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறான். என்ன சொல்கிறான்? இதை குறித்து நீர் என்னை நினைத்தருளி உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக என்று. இது எதை குறிக்கிறது என்றால், நெகேமியா எருசலேமுக்கு வந்த நோக்கம் பாபிலோனிலிருந்து வந்தவன், சிறைப்பட்டு போனவன், அங்கிருந்து வருகிறான். ராஜாவிடம் எல்லா சலுகையும் பெற்றுக்கொண்டு வருகிறான். எதற்காக வருகிறான்? எருசலேமில் மதில்கள் எதிரிகளால் சூறையாடப்பட்டு சுட்டெரிக்கப்பட்டு இடிபட்டு கிடப்பதை எடுப்பித்து மதில்களை கட்டுவதற்காகத்தான் வந்தான். 52 வாரங்களில் இதை அற்புதமாக செய்து முடித்துவிட்டான். பின் மோசேயுடைய நியாய பிரமாணத்தின்படி செய்யப்பட வேண்டியவைகளை, ஓய்வு நாளை அனுசரிப்பது, பண்டிகைகளை அனுசரிப்பது, மாத பண்டிகைகளை அனுசரிப்பது, பலிகளை அனுசரிப்பது, இவைகளை நிர்ணயம் பண்ணினான். அந்த காலத்தில் யோசுவாவின் நாட்களில் நடந்தது. அதற்கப்புறம் நடக்கவில்லை. இப்பொழுது அதையெல்லாம் அனுசரிக்க செய்கிறான். இப்போது அனுசரிக்க தொடங்கினது. இதையெல்லாம் நெகேமியா கர்த்தரிடம் குறிப்பிட்டு ஸ்தோத்திரம் செலுத்தி, இதையெல்லாம் நீர் கவனித்து வருகிறீரே, நான் 52 வாரங்களுக்கு கட்டி முடித்தது, மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் இருப்பதையெல்லாம் நிர்ணயம் பண்ணியது, இதையெல்லாம் நீங்கள் கவனித்து வருகிறீரே, என்னை நினைத்தருளும் என்றான். அதாவது, இன்னும் இஸ்ரவேல் மக்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும், நியமங்களை கை கொள்ள வைக்க வேண்டும், உதவி செய்யுங்க என்பது போல ஜெபிக்கிறான். அதாவது, என்னுடைய வேலை இன்னும் என்னெல்லாம் இருக்கிறது எனக்கு சொல்லிக் கொடுங்க, ஆலோசனை கொடுங்க, வாய்க்கு செய்யுங்க, அதற்காகத்தானே நான் அங்கிருந்து வந்தேன் என்பது போல கேட்கிறான். அதே போல செய்ய கர்த்தர் நெகேமியாவின் வார்த்தையில் அதிகாரத்தையும் வல்லமையும் வைத்தார். மக்கள் இவன் சொல்லுக்கு கீழ்ப்படுத்தினர். பின் 13:31 வசனத்தில் இப்படி விண்ணப்பிக்கிறார், இத்தனையும் செய்தேனே, எனக்கு நன்மை உண்டாக நினைத்தருளும் என்று பர்சனலாக கேட்கிறார். கர்த்தர் நினைத்தருளினாரா? செய்தார். இவன் பெயரிலேயே 13 அதிகாரங்களை கொண்ட புத்தகம் எழுத வைத்தார். வரலாற்றில், யூத வரலாற்றில், வேதத்தில் இடம்பெற வைத்தார். இப்படி ஜெபிக்கலாமா? இது நமது கேள்வி. தாராளமாய் விண்ணப்பிக்கலாம். கர்த்தர் கோபித்துக் கொள்ள மாட்டார். இப்படி கேட்டவர்கள் வேதத்தில் உண்டு. தாவீது தான் கஷ்டப்பட்டு வேதனைப்படுகிற காலத்திலும், சவுலை தீர்த்து கட்ட சந்தர்ப்பம் கிடைத்தும், பிரமாணத்தை மீறக்கூடாது என்பதால் விலகி கொண்டதையும், தான் நல்லது செய்தும் திரும்ப எதிரி தீமைகளையே செய்து வருகிறான் என்பதை சுட்டிக்காட்டி ஆண்டவரிடம் வேண்டுகிறான். அடியானை நினைத்தருளும், அடியானை கேட்டருளும், சந்தியும், உமது கரம் ஒத்தாசையாக எனக்கு இறங்கட்டும் என்றெல்லாம் சங்கீதங்களில் நீங்கள் விண்ணப்பியதை பார்க்கலாம். இவன் இப்படி கேட்ட பொழுதெல்லாம் கர்த்தர் அந்தந்த சமயத்துக்கு ஏற்றவாறு அவனுக்கு உதவி செய்தார். ஏராளமான வசனங்கள் உண்டு. ஒரு சில வசனங்களை மட்டும் உங்களுக்கு முன் வைக்கிறேன். சங்கீதம் 40:17. நான் சிறுமையும் எளிமையுமானவர், கர்த்தரை என்மேல் நினைவாயிருக்கிறார், அவர் எனக்கு வேண்டும் தருவார், உதவி தாமதிக்க வேண்டாம் என்று கேட்கிறான். சங்கீதம் 106:5 என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்து அருளும் என்று கேட்கிறார். சங்கீதம் 109 முழுது வாசித்து பார்த்தால், பகைவர்கள் இவனுக்கு என்னவெல்லாம் செய்கிறார்கள், இவன் பொறுமையாயிருந்து வருகிறதையும், நன்மைக்கு பதிலாக தீமை, அவர்கள் நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறதையும், இவனுடைய சிநேகத்துக்கு பதிலாக பகைக்கிறதையும் அவன் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், என் தேவனாகிய கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ணும், உமது கிருபையின்படி என்னை ரட்சியும் என்று கேட்கிறான். சங்கீதம் 109:26 ஜெபிக்கிறான். தான் என்னெல்லாம் செய்தேன் என்று சொல்லிவிட்டு, எனக்கு இதை செய்யுங்கப்பா, என்னை நினைத்தருளுங்கப்பா, இதையெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களே என்று கேட்கிறான். அத்தனைக்கும் பதில் கொடுத்தார். பயத்தை நீக்கினார், சத்ருவை விளக்கினார், சத்ருவை கீழே விழச் செய்தார், தாவீதை திடப்படுத்தினார், உயர்வான உயர்வு ராஜாவாக்கினார். இதையெல்லாம் சங்கீதம் 18:34 நாம் காணலாம். நாமும் இப்படி ஜெபிக்க உரிமை உண்டு. பகைவர்கள், சத்ருவின் உஷ்ணம், நம்முடைய பொறுமை, சகிப்புத்தன்மை, இவைகளை காட்டி நினைத்தருளும் என்று தாராளமாய் ஜெபிக்கலாம். நான் பொறுத்து கொண்டேனே, என்னால் முடியாமல் இருந்து நான் சபைக்கு வந்தேனே, சுவிசேஷத்தை சொன்னேனே, சாட்சி சொன்னேனே,
எனக்கு ஒன்றுமே முடியாத சமயத்தில் முறையாக வேதத்தை வாசித்து வருகிறேனே, உம்முடைய வேதத்துக்கு பயந்து நடக்கிறேனே, என்னை நினைத்தருளும். தாராளமாய் கேட்கலாம். இதுதான் உத்தமம். அவர் என்ன சொன்னாரோ, நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை கன்சிஸ்டன்சியாக நிறுத்தாமல் நாம் செய்து வருகிறோம் அல்லவா, நாம் தான் உத்தமர்கள், நாம் தான் செம்மையானவர்கள், நாம் தான் நீதிமான்கள். நீதிமான்களாக இருப்பதனால்தான் செய்கிறோம். உங்களுடைய சத்துரு இருக்கிற இடம் தெரியாமல் ஓடிப்போவான். உங்களிடம் கிட்ட வர முடியாது. நீதியை யாவரின் கண்கள் முன்பாக சரி கட்டுவார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் அன்னாளுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாதனால் ஏற்பட்ட நிந்தை அவளுக்கு. எங்கே பார்த்தால் இவர் மலடி என்று பேசக்கூடிய நிந்தை தாங்க முடியாமல் பொருத்தர பண்ணி ஜெபித்து விட்டு எழும்பி போய்விட்டார். அதுக்கப்புறம் துக்கமுகமாக இருக்கவில்லை. பொருத்தனை பண்ணிவிட்டால் இனி நீங்கள் கொடுப்பேன், நான் துக்கமுகமாக இருக்க மாட்டேன் என்று போய்விட்டார். கர்த்தர் அன்னாளை நினைத்தருளி சாமுவேலை கொடுத்தார். 1 சாமுவேல் 1:19. நெகேமியா போல நாமும் கர்த்தர் கட்டளையிட்ட காரியங்களை செய்திருப்பேன் தகப்பனே, உங்களுக்கு கீழ்ப்படிந்து செய்தேனே, அடியானை நினைத்தருளுன்னு தாராளமாய் கேட்கலாம். யாருக்கு செய்தீர்களோ அவர்களிடம் எதிர்பார்க்கக்கூடாது, கர்த்தரிடம் எதிர்பார்க்கலாம், கேட்கலாம். நிச்சயமாய் நினைத்தருளுவார். அவர் நினைத்தருளுகிறவர், பார்த்தருளுகிறவர். எதை பார்க்கிறார்? உங்களுடைய உத்தமத்தை பார்க்கிறார். முடியாத சமயத்தில் எப்படி என்னை தேடுகிறார். விசுவாசமே முடியவில்லை, ஆனால் ஒன்று திரட்டி கொண்டு எப்படி நிற்கிறார். அதிகமாக யாரிடம் பேசுவதில்லை, முறுமுறுப்பதில்லை. முறுமுறுக்கலாம், சந்தர்ப்பம் இருக்கிறது, ஆனால் முறுமுறுக்கவில்லை. இதையெல்லாம் பார்த்து, இதெல்லாம் மனதில் வைத்து நினைத்து அருளுகிறவர். அதான் நினைத்தருளுகிறார், பார்த்து அருளுகிறார். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் பார்த்து அருளுகிறார், கேட்டு அருளுகிறார், பொழிந்து அருளுகிறார் என்று வேதத்தில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு கேட்டான் இயேசுவிடம், இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். இயேசு கோபித்து கொண்டாரா? நீ எப்படி இப்படி என்னடா கேட்கலாம் என்று கேட்டாரா? இல்லையே, பதில் சொன்னார். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27-28 வசனங்கள். 28வது வசனத்தில் பதில் சொல்கிறார். இதில் ஒப்பற்ற ஆசீர்வாதத்தை குறிப்பிட்டுள்ளார், மறுமையின் ஆசீர்வாதம். அப்படி என்றால் இங்கேயில் பூமியிலே இம்மையிலே ஆசீர்வாதம் இல்லையா? யார் சொன்னது? பேதுருவின் நிழல் பட்டாலே வியாதியஸ்தர்கள் குணமானார்கள், இறந்தவர்களை எழுப்பி கொடுத்தார். எத்தனை எத்தனை அற்புதங்கள் அதிசயங்கள் அவர் மூலமாய் செய்தார். அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்து பேதுருவின் தலையை உயர்த்தினார். ரூத் உங்களுக்கு எல்லாம் தெரிந்து அடிக்கடி நான் சொல்வதுண்டு, இந்த தேவனே போதும், இவர்தான் வேண்டும், இவரை ஆராதிக்கிற மக்களை நான் பார்க்க வேண்டும், அந்த தேசத்தை பார்க்க வேண்டும், விடாப்பிடியாக வைராக்கியமாக யூதேயாவுக்கு வந்தாள். வேறு ஒன்றும் அவளிடம் இல்லை. அவள் ஏதும் கேட்கவில்லை, எந்த மனசிலும் அவளுக்கு இல்லை. இருந்திருந்தால் ஆவியானவர் எழுதி வைத்திருப்பார். கர்த்தர் இவளை நினைத்தருளினார். யாருமே எவருமே எதிர்பாராத ஆசீர்வாதம் கண்ணியமான யூதன் போவாசுக்கு மனமுடித்து கொடுத்து இயேசுவின் பிறப்பின் அட்டவணையில் சேர்த்தார். கேட்டாலும் கொடுப்பார், நீங்கள் கேட்காவிட்டாலும் கொடுப்பார். யோசுவா 2ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். ராகாப் என்பவர் வேசி. யோசுவா சில ஆட்களை அனுப்புகிறான். பட்டணத்துக்குள், எரிகோ பட்டணத்துக்குள் போய் பட்டணம் எப்படி இருக்கிறது என்ன என்று பார்த்து வர சொல்லி ஆட்களை அனுப்புகிறார், வேவுகாரர்கள். இவர்கள் நேராக அந்த வீட்டுக்கே போகிறார்கள். அவள் என்ன செய்தால், வேவுகாரோடு பேசுகிறாள். உங்களை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம், நீங்கள் யோர்தானை கடந்து வந்தது, செங்கடலை பிளந்துகளாக வந்தது, எமோரிய ராஜாக்களை அழித்ததுக்கெல்லாம் கேள்விப்பட்டோம். இந்த பட்டணம் பயந்து கிடக்கிறது, இந்த பட்டணத்தை கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். அப்படி ஒப்பு கொடுக்கும்போதே நீங்கள் எல்லாரையும் அழித்து விடுவீர்கள், ஆனால் என் குடும்பத்தை அழிக்கக்கூடாது என்று உதவி கேட்டார். தன்னை பற்றி கேட்கவில்லை, தன் குடும்பத்தை தான் கேட்டார். அதற்கு இவர்கள் சரி என்று சொல்லி அதற்குண்டானதெல்லாம் சொல்லிவிட்டு யோசுவா 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். போய்விட்டார்கள். பெண் எரிகோ கோட்டை இழுந்து விழுந்தது. அதே போல அந்த ராகாப்பும் அவருடைய குடும்பத்தாரை அங்கு இருந்தார்கள், தப்பு வைக்கப்பட்டார்கள். அத்தோடு நிறுத்தி கொண்டாரா கர்த்தர்? ஊரறிந்த வேசி அவளை யூதாயாவுக்கு கொண்டு வந்து யூதனுடைய சல்மோனுக்கு மனமுடித்து கொடுத்து அவனுக்கு பிறந்தவன் தான் போவாஸ். அந்த போவாஸ் தான் ரூத்தனுடைய கணவன். கேட்டீர்களா? எங்கு இருந்தவளை அவள் கேட்டாளா எனக்கு இப்படி ஒரு வாழ்வு வேண்டும் என்று? அவள் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் தான் கேட்டாள். கேட்டாலும் கொடுப்பார், நீங்கள் கேளாவிட்டாலும் கொடுப்பார். நீங்கள் உத்தமத்திலே இருங்கள். அவங்க சொன்னதை தினமும் நீங்கள் என்ன செய்கிறீர்களோ, என்ன எதிர்பார்க்கிறாரோ, என்ன செய்ய வேண்டும் என்று சர்ச்சில் சொல்லப்படுகிறதோ அதை நீங்கள் தினமும் செய்துவார்கள். அதுதான் உத்தமம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் அடிக்கடி உங்களுக்கு சொன்னதுண்டு. அந்த சீரியா தேசத்துக்கு இஸ்ரவேலிருந்து ஒரு சிறு பெண்ணை அடிமையாக கொண்டு போய்விட்டார்கள். நாகமான் என்பது அவனுடைய படைத்தலைவன்.
அவன் வீட்டில் வேலை செய்கிறாள். அவனுக்கு குஷ்டரோகம் என்பது இந்த பிள்ளைக்கு தெரிய வந்தது. உடனே அவருடைய எஜமாட்டியிடம் சொல்லுகிறாள், எங்கள் ஊருக்கு போனால் அவருக்கு சுகமாகும் என்று. பாருங்கள், அவள் எதையும் எதிர்பார்க்கவில்லை. தனக்கு தெரிந்த ஒரு செய்தியை சொன்னார், நற்செய்தியை சொன்னார், அவ்வளவுதான். அவள் பெயர் கூட குறிப்பிடவில்லை. ஆனால் அவளுக்கு ஆண்டவர் செய்தது என்ன? வேதத்தில் எழுதி வைத்தார் பாருங்கள். இது எத்தனை எத்தனை வருஷங்களாக அவங்க பிரசங்கித்து வருகிறார்கள். ஹல்லேலூயா. மக்களே, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரது விருப்பத்திற்கு சித்தத்திற்கு ஏற்ப குடும்பம் நடத்துதல், கஷ்டங்களை சகித்து கொள்ளுதல், சிக்ஷைகளை சகித்து கொள்ளுதல், அவரை விடாப்பிடியாக அந்த சிக்ஷையிலும் வேதனையிலும் அவரை விடாப்பிடியாக தேடுதல், பிறருக்கு சொல்லுதல், அவரை பற்றி அவர் நிமித்தம் நஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளுதல், தீமைக்கு பதிலாக நன்மை செய்தல், மன்னித்து விடுதல், இவற்றை எல்லாம் அவர் முன்வைத்து, தகப்பனே அடியாளை நினைத்தருளும் என்று நெகேமியா போல, பேதுருவை போல, தாவீதை போல நீங்கள் கேட்கலாம், தாராளமாய் கேட்கலாம். அவர் மறந்து விடுவதற்கு மனிதன் அல்ல. நீங்கள் கேட்க மறந்தாலும், ரூத்தை போல எதுவுமே கேட்காவிட்டாலும், அந்த சிறு பெண்ணை போல எதுவுமே கேட்காவிட்டாலும் ஆண்டவர் செய்வார். நினைத்து பல மடங்கு கொடுப்பார். அவளை கேட்கவில்லையே, நாம் ஏன் கொடுக்கணும் அப்படி நினைக்கிற தேவன் அல்ல. உங்கள் உத்தமத்தை பார்க்கிறார். உங்களுக்கு முடியாத சமயத்தில் எப்படி விசுவாசத்தோடு இருக்கிறீர்கள் என்பதை பார்க்கிறார். உங்கள் ஜெபத்தை பார்க்கிறார். அதுதாங்க உத்தமம். எல்லா சூழ்நிலையெல்லாம் சூப்பராக இருக்கும்போது சபைக்கு போகிறது, வேதம் வாசிக்கிறது, அது ஈஸி. எதுவுமே இல்லாமல் வேதனையோடு இருக்கும் பொழுது, எதிராக சூழ்நிலைகள் இருக்கும்போது அது முறையாக செய்கிறீர்கள் அல்லவா, அதுதான் உத்தமம். அதை பார்த்து நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கேட்டதையும் கொடுப்பார், கேளாததையும் கொடுப்பார். நீங்கள் அதுதான் எபேசியர் 3:20 சொல்லப்பட்டுள்ளது. நாம் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலாக செய்வார். அப்படி செய்திருக்கிறாரே, செய்ததைத்தான் திரும்ப சொல்லுகிறார் செய்வேன் என்று. உங்களுக்கு எங்கு எப்படி உயர்த்த வேண்டுமோ, உங்களை பற்றி யாரிடம் சொல்ல வேண்டுமோ சொல்லுவார், பேசுவார், உயர்த்துவார். அவர் உங்களை இதுவரையில் உங்களது சகல கிரியைகளிலும் கவனித்து வந்திருக்கிறார் என்பதை யாருடைய கண்களுக்கு முன்பாக காட்டுவார். யோசுவா 3:7 யோசுவா எப்பொழுதும் ஆசரிப்பு கூடாரத்திலேயே இருக்கிறவன், மோசேக்கு கீழ்ப்படிந்து இருந்தவன். அவன் எதையும் தனக்கென்று கேட்டதில்லை. அவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே உத்தமமாய் செய்து வந்தான். அவனுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தார். என்ன வாக்கு கொடுத்தார்? யோசுவா 3:7 கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். படுத்தினாரா? படுத்தினார். யோசுவா 4:14 வாசிக்கிறோம். அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். கேட்டீர்களா? உங்களோடு இருக்கிறார், உங்கள் உத்தமத்தை கவனிக்கிறார், சகலத்தை கவனித்து வருகிறார் என்பதை உங்களை சுற்றி இருக்கும் அத்தனை பேர் பார்க்கும்படியாக ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, உங்களுக்கு எவைகள் பிரியம், எவைகள் மகிழ்ச்சி என்பதை கண்டுபிடித்து இந்நாள் வரை செய்து வருகிறேன். என்னால் முடிந்ததை அடியானை நினைத்து இன்னும் இதில் நான் பெருக வேண்டும். இந்த வேளையிலே நீங்கள் சொன்னதுக்குள்ளே கீழ்ப்படிந்து நடக்க கிருபையின் மேல் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு, என் சொந்த குடும்பத்திற்கே செய்தாலும், எனக்கே நான் செய்து கொண்டாலும், எதை செய்தாலும் கர்த்தருக்கு என்றே செய்வேன். அவர் அதை கணக்கில் வைத்துக் கொள்வார். ஆமேன். ஹல்லேலூயா.